வரும் தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை எதிர்த்து திமுக சார்பில் வேட்பாளராக காசி களமிறங்குகிறார். காங்கேயம் தொகுதியில் திமுக சார்பாக அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதனும், அவருக்கு எதிராக அதிமுகவிலிருந்து NSN நடராஜும் போட்டியிடுகின்றனர். ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிட, அவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக ஜுபேர்கான் களமிறங்குகிறார். திண்டுக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் திமுக சார்பில் செந்தில்குமாரும் களமிறங்குகின்றனர். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி களமிறங்க, அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். காட்பாடியில் திமுக அமைச்சர் துரைமுருகனை எதிர்த்து அதிமுக சார்பில் வி. ராமு போட்டியிடுகிறார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக சார்பில் ராஜன் செல்லப்பா களமிறங்க, அவருக்கு எதிராக திமுகவிலிருந்து கிருத்திகா தங்கபாண்டி போட்டியிடுகிறார். மதுரை மத்திய தொகுதியில் திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குநரும் நடிகருமான சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். விராலிமலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரை எதிர்த்து திமுகவிலிருந்து செல்லப்பாண்டியன் களமிறங்குகிறார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை எதிர்த்து திமுக சார்பில் NR கார்த்திகேயன் களமிறங்குகிறார். இதே தொகுதியில் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது.